சிரோசிஸ் இருக்கிறவங்கன்றது நம்ம வந்து கொழுப்பு சம்மந்தமான உணவுகளையும் குறைக்க வேண்டியதாக இருக்கும். சரி. புரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவையும் நம்ம குறைக்க வேண்டியதாக இருக்கும். கார்போஹைட்ரேட்டு லிமிட்டடாக எடுத்துக்கணும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் பார்த்தீங்கன்னா பொதுவாக காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். எஸ்பெஷலி இந்த நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ கோஸு, கேபேஜ் அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நிறைய எடுத்துக்கலாம். கேரட், பீட்ரூட், முள்ளங்கி அந்த மாதிரி காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம். ஓகே. பழங்கள்னு எடுத்துக்கும் போது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லது. சரி. எஸ்பெஷலி ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன் இதெல்லாம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. சரி. அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா விட்டமின் சி ஒன்று நமக்கு தேவை, அது ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நமக்கு வேலை செய்யும். அதாவது உடம்புல இருக்கிற நச்சுத்தண்ணியெல்லாம் கிளியர் பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் லிவரை வந்து இன்சுலின் அதை லிவர் இம்ப்ரூவ் பண்ணி இன்சுலின் செக்ரேஷனுக்கு ப்ரொமோட் பண்ணுது. ஓகே. அப்போ உங்களுக்கு இன்வேரபிளாக ஃபங்க்ஷன் வைஸ் டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகுது, சுகரும் கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது, நெல்லிக்காய் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. ஓகே. ஸோ காய்கறிகள், பழங்கள் இது மட்டும் இல்லாமல் பொதுவாக முட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி உங்களுக்கு ஆல்புமின் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால பொதுவாகவே உங்களுக்கு வெள்ளைக்கரு நிறைய எடுத்துக்கணும். ஓகே. பொதுவாக எப்படி சொல்லணும்னா 4 முட்டைக்கு ஒரு மஞ்சக்கரு எடுத்துக்கலாம். சரி. 3 வெள்ளைக்கரு அந்த மாதிரி எடுத்துன்னு வரும்போது ஆல்புமின் டெஃபிஷியன்சியை வந்து கொஞ்சம் நம்ம மீட் அவுட் பண்ண முடியும். சரி. மில்க்குன்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஃபேட் ஃப்ரீ மில்க் உங்களுக்கு தெரியும், ஸ்கிம்டு மில்க்குன்னு சொல்லுவோம். சரி. அது இவங்களுக்கு பெஸ்ட்டு. சரி. தயிரை அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து கடைஞ்ச மோர் இவங்களுக்கு நல்லது. நல்லது. அதே மாதிரி நம்மளுக்கு பழைய சாதம், தண்ணி இவங்களுக்கு நல்லது. சரி. பிளாக் காஃபி, க்ரீன் டீ இவங்களுக்கு